அன்புள்ளம் கொண்ட பாசமிகு இறை மக்களே, அன்னை மரியாவும் புனித அந்தோணியாரும் என்கிற தலைப்பில் நீங்கள் மறையுரை ஆற்ற வேண்டும் என்று நான் விரும்பும், வேண்டுகின்ற, மதிக்கின்ற பாசத்திற்குரிய நமது பங்கு தந்தை அவர்கள் கேட்டபோது உள்ளபடியே மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். காரணம், குருவாகி 19 ஆண்டுகளில் நான் அதிகம் நேசிக்கிற இருவரும் புனிதர்களாக பார்க்கப்படுவது இவர்கள் இருவர். அவர்களை பற்றியே பேச வேண்டும். அதுவும் எனக்கு மிகவும் பிடித்தமான இந்த நமது மறை மாவட்டத்தினுடைய திருத்தலத்திலே அன்னை மரியினுடைய அந்த மலைக்கோவிலுடைய வாசலில் நின்று பேச வேண்டும் என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. ஏற்கனவே சில வருடங்களுக்கு முன்பு நான் இங்கு வந்தபோது, நான் வாழப்பாடியிலே புனித அந்தோணியாருக்கென்று சிறப்பு பக்தி முயற்சியை வளர்த்த போது, ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஒரு அருட்தந்தை அவர்கள் ஒரு விஜயம் செய்தார். ஒரு நாள் அவர் சொன்னார், விமல், நீங்க பதுவை அந்தோணியாரை பார்த்துருக்கீங்களா போயிட்டுன்னார். நான் சொன்னேன் இல்லை அப்படின்னு. அடுத்த வருஷம் நீங்க போவீங்கன்னார். ஏங்க இப்பெல்லாம் 4 லட்சம் ஆகுதான், எங்க நம்ம போக முடியும்? இதெல்லாம் நடக்கிற காரியமா? அவர் எப்படி சொன்னாரோ அதே போல அடுத்த வருடம் அந்த இடத்திற்கு போகும் வாய்ப்பை கடவுள் அந்தோணியார் வழியாக எனக்கு கொடுத்தார். மரியே வாழ்க. அங்கு போன கதை கூட நான் இங்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பலர் கேட்டு இருப்பீர்கள். எல்லாமே புதுமையாய் இருந்தது. சுற்றுலாவிற்கு எல்லாரும் இணைந்து சென்றோம். ஆனால் போகிற இடம் பதுவா இல்லை, நாம் வெனிஸ் நகர் போகிறோம் என்று வேறொரு தடத்திலே பதுவைக்கு போகாமல் எனது நண்பர்கள் போனார்கள். எனக்கு மனசே சரியில்லை. நண்பர்கள் சொன்னார்கள், வெனிஸ் நகரம் அப்படியே தண்ணீரால் சூழப்பட்ட நகரம், அதை நீ பார்க்க வேண்டும் விமல், பதுவாலாம் 2 நாள் போய்க்கலாம்னாங்க. எனக்கு காலையில் சாப்பிடவே முடியல. எங்கள் மக்கள்லாம் அந்தோணியாரை கேட்பாங்களே, நம்ம அந்தோணியாரை பார்க்கணுமே அப்படின்னு நான் அப்படியே வேண்டிக்கிட்டு பஸ்ஸில் தூங்கிட்டேன். கரெக்டாக 11 மணிக்கு யாரோ தட்டி எழுப்புவது போல ஒரு உணர்வு. எழுந்து பார்த்தா எந்த இடம் போயிட்டுருக்குன்னு தெரியல. ஹைவேல பஸ்ஸு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஃபோனை எடுத்து சும்மா கூகுளில் எங்கே இருக்கிறேன்னு பார்த்து லொக்கேஷன் பார்த்தா பதுவாவுக்கு பக்கத்தில் காட்டுது. ஏறக்குறைய ஒரு 20 கிலோமீட்டர். நான் உடனே என் நண்பரை பார்த்து சொன்னேன், வண்டியை நிறுத்துங்க, நான் இங்கே இறங்கிக்கிறேன், நான் பதுவா பார்த்துட்டு வரலன்னா எனக்கு மனசு கேட்காது. விமல், என்ன சொல்கிறீங்க? யார் உனக்கு தெரியும்? இது ஹைவே, எங்கே இறங்கி எப்படி போவ, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் நைட்டு நீங்கள் எந்த ஹோட்டலில் தங்குறேன்னு சொல்லுங்கள், அந்த இடத்துக்கு நான் வந்துடுறேன், வண்டியை தயவுசெய்து ஸ்டாப் பண்ணுங்க. பஸ்ஸை நிறுத்தினாங்க. என்னுடைய பிடிவாதத்தினால் பஸ்ஸை விட்டு இறங்குறேன். பஸ்ஸு போயிடுச்சு. 2 நிமிஷத்தில் மழை சோனு பெய்யுது. கையில் ஒரு பேக்கு. எந்த பக்கமும் ஹைவேல எவனும் வண்டி நிறுத்தலை. நம்ம ஊர்லேயே நிறுத்த மாட்டான், ஃபாரின்ல எவன் நிறுத்துவான்? அது நம்ம மூஞ்ச பார்த்து எவனுமே நிறுத்தலை. பக்கத்தில் நான் ரயில்வே ஸ்டேஷன் நியர்பைன்னு கூகுளுக்கு அடித்தேன். வழக்கம் போல் கூகுள் தப்பான இடத்துல போய் என்னை நிறுத்துனுச்சு. அந்த இடத்துல வீடு மட்டும்தான் இருந்தது, எந்த இடமும் இல்லை, ஸ்டேஷன் இல்லை. நான் உடனே ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டாசியோ, ரயில் ஸ்டாசியோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு மொழியில் கேட்கலான்னு ஒரு அம்மாவை நிறுத்தினேன். அந்த அம்மா என்னை பார்த்து 8 அடி தள்ளி போடுச்சு. நம்ம அந்த மாடை பார்த்தா ஒரு 8 அடி தள்ளி போவோமே, அந்த மாதிரி நம்மளை பார்த்து அப்படியே தள்ளி போணுச்சு. என்னடா ஏதோ வேற ஒரு கிரகத்திலேருந்து வந்தவனா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போணுச்சு. அப்புறம் இன்னொருத்தர் நிறுத்த பார்த்தா அவரும் அப்படியே பண்ணார். மழை வேற, பக்கத்தில் ஒரு இடமா இருந்துச்சு, அந்த இடத்துல அப்படியே போய் உட்காந்துட்டேன். ஆப்போசிட்டில் ஒரு வீடு. 5 நிமிடம் கண்களை மூடி ஜெபித்தேன். கையில் ஜெபமால ஜெபிச்சேன். மாதா கிட்டையும் ஜெபிச்சேன், அந்தோணியார்ட்டையும் ஜெபிச்சேன். அந்தோணியார்ட்டையும் சொன்னேன், இங்க பாருங்க, வாழப்பாடில் நான் அப்படி பண்ணிட்டு இருக்கிறேன், உங்களுக்காக நான் ஒரு முயற்சி எடுத்து பஸ்ஸை நிறுத்தி இறங்கியிருக்கிறேன், நனைஞ்சிருக்கிறேன், எனக்கு யாருமே தெரியாது இந்த இத்தாலியில்,
மொழியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. என்னை எப்படியாவது கூட்டிகிட்டு போங்க, உங்கள் இடத்துக்கு தானே வரணும், இங்கேருந்து பக்கமாக தானே இருக்குது, எப்படியாவது கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி முடிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக கேட் ஒன்று திறக்குது ஆப்போசிட் வீட்டில். அங்கெல்லாம் வந்து பட்டன் வச்சுருப்பாங்க, எல்லாம் ஆட்டோமேட்டிக். திறக்குது, ஒரு கார் வெளியில் வருது. அதை விட்டு இறங்குறாரு. நான் அவரை பார்த்து, ஹலோ சார், பாதரே ஃப்ரம் இந்தியா, சாந்தோ. அங்கே வந்து சாந்தோன்னா தான் அந்தோனியார். சாந்தோ பதுவா, சாந்தோ பாதரே இந்தியாங்க. அவன் அப்படி பார்த்துட்டு திரும்ப கம்முன்னு போயிட்டு கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வர. அவங்க ஒய்ஃப் வந்து குழந்தைய எடுத்துட்டு வந்து பேக் சீட்டில் வைக்கிறாங்க. நான் அவங்க அம்மாவையும் பார்த்து, பாதரே இந்தியா, இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவாங்க, ஸ்விங் இந்த நாய்ங்கிற மாதிரி, பாதரே இந்தியா, பாதரே இந்தியா, சாந்தோ பதுவா அப்படிங்கிற. அவங்க அப்படியே பார்த்துட்டு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு உள்ளே போயிட்டு என்ன டிஸ்கஸ் பண்ணான்னு தெரில. திரும்ப அந்த ஆள் காரை விட்டு இறங்கி, பாதரை அப்படின்னார். நான் இந்த காலர் கீழெல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போல. உடனே வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி அந்தோனியார் ஜபம் நம்ம பூச வச்ச ஃபோட்டோ 5-6 இருந்துச்சு, எடுத்து அவர்கிட்ட போய் காமிச்சு, அந்த ட்ரெஸ்ஸில் பாருங்க பாதரை இந்தியா அப்படின்னா. உடனே அதிகாரத்தில் முட்டி போட்டான் பாருங்க ரோட்டில். பிளஸ் மீ ஃபாதர். அப்பா குடும்பமா நம்ம. உடனே ஒரு பிளஸ்ஸிங்கை போட்டு, சாந்தோ பதுவா அப்படின்னு, எஸ் எஸ் எஸ்ன்னு உடனே கெட்டின் அப்படின்னா. அப்பா காரில் ஏறி அப்படியே போகிறேன். அப்போ அவன்கிட்ட கொஞ்சம் அவனுக்கு தெரிஞ்ச புரோக்கன் இங்கிலீஷில் பேசிக்கிட்டே போகிறேன். நீங்கள் அங்கே தான் போகிறீங்களா அப்படின்னு. இல்லை, நாங்கள் வேறு பக்கம் போகிறோம், நீங்கள் சொன்னதுனால உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன். கடவுளுக்கு ஜோரா கரங்களை தட்டலாமா? நீங்கள் சொன்னதுனால வேற பக்கம் போகணும், நாங்கள் எங்களுடைய டைரக்ஷன் வேற, நீங்கள் சொன்னதுனால உங்களை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். அப்படியே மழை திரும்ப பெய்யுது. அந்தோனியார் கோவில் வாசல்லே போய் வண்டி நிற்குதுங்க. அப்படியே இறங்குறேன். கொடை வேணுமான்னு கேட்டான். சரி, நம்ம இந்தியன்னு ப்ரூவ் பண்ணிடக்கூடாது, வாங்கி எப்படி வாங்கி நான் இந்தியன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணக்கூடாதுன்னு நீங்களே வச்சுக்கோங்க, ரொம்ப நன்றி அப்படின்ட்டு. நான் இவ்வளோ தூரம் நீங்கள் செஞ்சதை என் வாழ்நாளில் மறக்க முடியாது சார், கடவுள் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார்னு பார்த்தா மழையும் நானும் சேர்ந்து அழுதுகிட்டு இருந்தோம் அன்னைக்கு. அப்படியே அந்தோனியார் கோயில் உள்ளே போகிறேன். உள்ளே போய் அப்படியே எனக்கு அப்படியே முட்டி போட்டு அழுவுறேன், சாரையாக அழுவுறேன். என்ன ஒரு மிரக்கல் பாருங்க. யாரையுமே தெரியாது நம்மளை காரில் கூட்டிகிட்டு வந்து அப்படியே அந்தோனியார்கிட்டே போய் விட்டோம்னா எப்படி இருக்கும்? அங்கே போய் நின்று, அந்தோனியாரே இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டே சாமி, ஒரு பூசை வைக்க முடியாதா இங்கேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பின்னாடி ஒருத்தன் வந்து கையை வச்சு, நீங்கள் ஃபாதர் விமல் தானேன்ற. அப்படி ஆள் நம்ம மூஞ்ச பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடும், ஒரு தமிழ் ஆள் ஆளாட்டு. நீங்கள் அப்படின்னா, நான் இங்கே ஃபாதரு, உங்களை நான் மாதா டிவியில் பார்த்துருக்குறேன். உடனே அவன், ஃபாதர் இங்கே படிக்கிறீங்களா? ஆமாம் 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 ஆமாம், உங்களை நான் பார்த்துருக்கேன் ஃபாதர்னு. நான் வந்தேங்க, இப்படியெல்லாம் ஆணிச்சுன்னு கதையெல்லாம் சொன்னேன். அவர் உடனே விளக்கமாக சொல்கிறார், அட்ரஸை வாங்கியிருக்க வேண்டியதானே. எவ்வளோ விவரமாக இருக்கானுங்க பாருங்க நம்ம. இல்லை இல்லைங்க, அவங்க கொடை தந்தாங்க, அதுவே வேணான்ட்டேன் நான். இந்த கொடை உள்ளம் போதும், அந்த கொடை என்ன பெரிய கொடை, அதை நான் விட்டுட்டேன். இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து விட்டாங்களே, அதுவே மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னா. ஃபாதர் எனக்கு ஒரே ஒரு உதவி ஃபாதர், இவ்வளோ தூரம் வந்துட்டேன், நான் ஒரு பூசை வச்சேன்னா எங்கள் மக்களுக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் ஆகிடும் ஃபாதர்னு. ஃபாதர் 4 மணி பூசை நான் தான் புக் பண்ணியிருக்கிறேன், நான் இங்கே தான் படிக்கிறேன் பதுவால, அடிக்கடி வந்து பூசை வைப்பேன், இன்னைக்கு நீங்கள் வச்சுட்டு போங்க, நாளைக்கு நான் வந்து வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 o'clock மாஸ் கரெக்டாக பாருங்க, எல்லாமே கடவுள் குறித்து வைத்தது போல. அந்தோனியார் அவ்வளவு புதுமைகளை நம் வாழ்வில் நிகழ்த்துவார். அன்னை மரியும் அந்தோனியாரும் இணைத்து பார்க்கவே மிக ஆழமான கருத்துக்கள், அதுவும் இன்றைய வாசகத்தோடு பொருந்தி சிந்திக்கிற போது எப்படி இவ்வளவு நேர்த்தியாக கடவுள் நமது பங்கு தந்தையர்களுக்கு இப்படி ஒரு கருத்திலே வைக்க வேண்டும் என்று யோசித்தார்களோ என்று தெரியவில்லை. பார், முதல் விஷயம், அந்தோனியார் பிறந்தது எப்ப தெரியுமா? ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி, மாதாவினுடைய விண்ணேற்பு பெருவிழா. அப்பதான் பிறந்திருக்கிறார். மாதாவினுடைய விண்ணேற்பு பெருவிழா அன்னைக்கு பிறக்கிறார். அவர் படித்த பள்ளியின் பெயர், அன்னையின் பெயர்.
அன்னை மீது அதீத பக்தி. அந்தோனியார் ஏதோ நான் வாழப்பாடுல பங்கு சாமியாரா இருந்ததுனால இல்ல, அங்கு போன பிறகுதான் அவரை பற்றி இன்னும் அதிகமாக எப்படி அவரை நான் அன்பு செய்கிறேன் என்றால், அவர் ஒரு இளம் குருவாவே மரித்து போயிட்டார் பாரு. 35 வயசுல செத்து போன ஒரு சின்ன சாமியாருங்க. இந்த உலகம் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு சின்ன சாமியார் 35 வயதுல இறந்தே போயிட்டார். 27 வயசுல நாங்க சாமியார் ஆகிறோம். அவர் டைம் எல்லாம் 25 வயசுல சாமியார் ஆயிருக்கலாம். 10 வருஷம் தாங்க ஃபாதரா இருக்கு. 10 வருடத்துல எண்ணற்ற புதுமைகள் பாருங்க. கோடி அற்புதர், கோடி அற்புதர். டாக்ஸே போட முடியாத புதுமை, கோடி அற்புதர் பாருங்க. மாதாவின் மீது மிகுந்த பக்தி கொண்ட ஒரு புனிதர். அடிக்கடி அவரது பிரசங்கங்களிலே மாதாவை பற்றி அடிக்கடி பேசியிருக்கிறார். எங்கு உன்னதமாய் பேசினார் என்று நான் படித்தபோது அவரது வரலாறில் நான் மிரண்ட பகுதி அந்தோனியாருடைய சாகர போது. புனித அந்தோனியார் சாகரத்துக்கு முன்னால ரொம்ப ஒல்லியாயிட்டார் ஆளு. எப்படி ஒல்லியானார்? ஒரு பக்கம் உடல் நோய், மருந்தே எடுக்கிறதில்ல. இன்னொரு பக்கம் நோன்பு இருந்து கொண்டே இருக்கிறது. இன்றைய முதல் வாசகம் கூட நம்மை பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வி வைக்கிறார். இதுவா நான் விரும்பும் நோன்பு என வைக்கிறார். அந்தோனியார் நோன்பு பாருங்க, எப்படிப்பட்ட நோன்பு அந்தோனியாருடைய நோன்பு. இரக்கம்தான் அவரது நோன்பு. இரக்கம், கருணை, அடுத்தவருக்கு உதவுவது, தனக்கு இல்லை என்றாலும் பிறருக்கு உதவுவது. டெய்லி கூட்டம் அவருடைய ஆபீஸ்ல, அந்த மொனாஸ்ட்ரியில டெய்லி கூட்டமான கூட்டம். பக்கத்துல இருந்த சாமியார்களுக்கு எல்லாம் எரிச்சல். என்னங்க நம்ம ஜெபிக்க கூட விட மாட்டாங்க. எவனை கேட்டாலும் அந்தோனியாரை பார்க்க வந்திருக்கோம், அந்தோனியாரை பார்க்க வந்திருக்கோம். ஒரே கூட்டமா இருக்குது. ஹவுஸ்ல மீட்டிங் போடுறாங்க. சிஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை புதன்கிழமை போடுவாங்க. நாங்க மாசத்துக்கு ஒரு முறை போடுறோம். அது மாதிரி மீட்டிங் போடுறப்ப ஹவுஸ் மீட்டிங் போடுறாங்க. அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்தோனியாருடைய ஹவுஸில் இருக்கிற ரெக்டர் சொல்கிறார், அதிபர், இங்கே பாருப்பா, மக்கள் சும்மா வராங்க, நீ பாட்டு புதுமை மேலே புதுமை நிகழ்த்திக்கிட்டே இருக்கிற, இது ரொம்ப தொந்தரவாக இருக்கு, தயவுசெய்து புரிஞ்சுக்க. இனிமே ஒரு நாளைக்கு நீ கரெக்டாக என்ன பண்ணணும், 13 புதுமை தான் நிகழ்த்தணும், அதுக்கு மேலே நிகழ்த்தக்கூடாது. சரிங்க, நான் அதே போல் செய்கிறேன். கீழ்ப்படிதலை பாருங்க அந்தோனியாருக்கு. சின்ன வயசில் அவ்வளோ மக்களுடைய மாபெரும் வரவேற்பை பெற்றும் தாழ்ச்சியும் கீழ்ப்படிதலும். ஒரு முறை நடந்து போயிட்டே இருக்கிறாரு. 13 புதுமை முடிஞ்சிருச்சு. திடீர்னு ஒருத்தன் மேல இருந்து கீழே விழுவுறான். அந்தோனியாரே என்னை காப்பாத்துங்கிறான். அவர் அப்படியே அவனை நிறுத்த வச்சுட்டு ஓடி போயிட்டு அந்த துறவு மடத்து தலைவரிடம் பர்மிஷன் கேட்கிறார். ஒருத்தன் கேட்குறான், பாவம் கீழே விழுந்துருவான், நான் அவனை காப்பாத்துட்டுமா, இது 14வது புதுமையாயிடும், இன்னைக்கு உங்க பர்மிஷன் வேணும். ஜோர கரங்களை தட்டலாமா? இனிமையா இருக்கு பாருங்க, இனிமையா. நம்மளுடைய புனிதர் எவ்வளவு ஒரு பெருமை மிகு புனிதராக பாருங்க. நம்மளுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. இப்படி ஒரு புனிதருடைய பாரம்பரியத்தை கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவத்துல நம்ம வந்திருக்கோம். நம்மளா இருந்தா, நானா இருந்தா தெரியாமலே பண்ணியிருப்பேன். தம்பி யார்ட்டையும் சொல்லாத, 13 வச்சுக்க, அடுத்த வாரம் வீட்டுக்கு வர கோழி செஞ்சு வச்சுட்டு. இவ்வளவு ஒரு வாழ்க்கையை பாருங்க. அப்படியே ஒல்லியாய் போய் நோன்பு இருந்து ஒல்லியாகி, மாத்திரை சாப்பிடாம, மருந்து சாப்பிடாம, நோய்வாய்ப்பட்டு சாகரத்துக்கு முன்னால அப்படியே கிடக்கிறார். என்ன பதுவாவுக்கே கூட்டிட்டு போங்கன்றார். ஒரு கார்ட்டில், மாட்டு வண்டி மாதிரி ஒரு கார்ட்டில் அப்படியே படுக்க வச்சு அந்தோனியாரை கூட்டிட்டு போறாங்க. செத்துருவன் தெரியுது, இன்னும் 1 நாள் 2 நாள்ல செத்துருவன் தெரியுது. கூட்டமான கூட்டங்க, இறுதி சடங்கு போலவே நடக்கிறது. எல்லாம் அழுதுட்டு ஜெபிச்சுட்டே போறாங்க. தனது இறுதி சடங்கை தானே பார்ப்பது போல ஒரு புனிதன் பார். அவ்வளவு கூட்டம். அந்த யோசிச்சு போட்டே கற்பனை பண்ணி பாருங்க. அந்த காற்றுக்கு பின்னால பெரும் கூட்டம் மக்கள் அழுது கொண்டே அந்தோனியார் பார்த்துக்கிட்டே வர்றார். பதுவாவுக்கு முன்னால ஒரு கிளார் கான்வென்ட். இங்கே நிறுத்துங்கிறார். இந்த கான்வென்ட்ல விடுங்க. உடனே அங்க இருக்கிற ஒரு குருவானவரிடம், எனக்கு உடனே நீங்க நோயில் பூசுதல் கொடுங்க. 35 வயசுல கேட்கறதாங்க.
60 வயசு 70 வயசு ஆனவங்கள போய் வாங்கிக்கிங்கன்னா இல்லை வேணாம், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், இன்னும் 2 முறை நான் சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் ஓட்டு போட்ட பிறகுதான் நோயில் பூசுதல் வாங்குவேன். அவரே போய் நோயில் பூசுதல் எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறார். கேட்ட பிறகு அன்புக்குரியவர்களே, இங்குதான் பொருத்தம். வாசகத்திற்கும் இந்த நீங்கள் எடுத்திருக்கிற தலைப்பிற்கும் பொருந்தி போகிற ஒரு அருமையான பொருத்த காட்சி இங்குதான் நடக்கிறது. சாவதற்கு கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக அவர் பாடிய இறுதி பாடல் மாதாவின் பாடல். மரியே வாழ்க. எல்லாரும் கரங்களை தூக்கி சொல்லலாமா? மரியே வாழ்க. அந்தோனியாருடைய இறுதியாய் சாவதற்கு முன் பாடியது ஓ குளோரியஸ் மரியா, ஓ மகிமை மிகு மரியே, வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை காட்டிலும் உயர்ந்தவளே, வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை காட்டிலும் உயர்ந்தவளே. அந்த பாடல் அருமையான பாடல். 12ஆம் நூற்றாண்டிலிருந்து எல்லாரும் மிக பிரசித்தி பெற்ற பாடல். ரொம்ப எல்லாரும் சேர்ந்து பாடுற அருமையான ஒரு பாட்டு அது. அந்தோனியார் சாகும் போது அந்த பாட்டை பாடி இருக்கிறார். கடைசியா ஒரு பாருங்க, கடைசியா மாதா கிட்ட வராரு பாருங்க, நம்ம எல்லாருக்கும் சொல்லி தரார். அந்த பாட்டில் இடம் பெறுகிற ஒரு அருமையான ஒரு வைரமாக்கியமுள்ள ஒரு வரி இருக்கிறது. என்ன வரி தெரியுமா? ஏவாள் இழந்ததை நீ பெற்று தந்தாய். ஏவாள் என்ன இழந்தாங்கிறத பின்னாடி பார்ப்போம். அடுத்த வரி இப்படியாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே, உயர்ந்த அரசனின் வாசலாய் நின்றாய், ஒளிர்ந்த அரண்மனையாய் உலகுக்கு உன்னை தந்தாய். ஒளியாக உன்னை நீ இந்த உலகுக்கு தந்தாய், ஒளியாக தந்தாய். அதுதான் இன்றைய வாசகத்தினுடைய மைய கருத்தாக இருக்கிறது. உலகிற்கு ஒளி நீங்கள் என சொல்லுங்கள். உலகிற்கு ஒளியாக இருங்கள், உலகிற்கு ஒளியாக இருக்க முயலுங்கள் என்பது அல்ல கருத்து. நீங்கள் உலகின் ஒளி என்பது. எப்படி உலகின் ஒளியாய் இருக்க முடியும்? இன்றைய முதல் வாசகத்திலே பாருங்கள், எசையா நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. 58லிருந்து 58வது அதிகாரம் 7லிருந்து 10 கடைசி வசனங்களை கொஞ்சம் படித்து பாருங்கள். கடவுள் ஒரு பெரும் வாக்குறுதியை தருகிறார். என்ன வாக்குறுதி தெரியுமா? இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும், உன் நிலை நண்பகல் போல, இருண்ட உன் நிலை நண்பகல் போல ஆகும் என்று ஒரு வாக்குறுதியை தருகிறார். God gave us a promise. உன் வாழ்வு மாறும், உன் வாழ்வில் ஒளி வரும், எனவே நீ கலங்காதே என சொல்லுகிறார் கடவுள். ஆனால் இந்த வாக்குறுதியை தருவதற்கு முன்பாக ஒரு கேள்வியை அங்கே வைக்கிறார். எது நான் விரும்பும் நோன்பு என சொல்லுகிறார். நோன்பு என்பது என்ன? ஏதோ ஒரு காரியம் என் வாழ்வில் நடக்க வேண்டும் என்பதற்காக என்னை ஒடுக்கிக் கொள்வதல்ல, மாறாக எப்போதும் என்னை கடவுளுக்கு தர இந்த உலகிற்கு மறுப்பு தெரிவிப்பது நோன்பு. அழகான செய்தி. ஏதோ எங்க வீட்டுல கொஞ்சம் நடக்கணும் அதுக்காக நான் நோன்பு இருந்துக்கிறேன் அல்ல. எப்போதும் நான் கடவுளுக்கு என்னை தர, அவரது சித்தத்தின்படி எனது வாழ்வை அமைத்துக் கொள்ள உலகுக்கு மறுப்பு தெரிவிப்பதுதான் நோன்பு. ஆக கடவுள் என்ன சொல்லுகிறார் பாருங்க, இருண்ட உன் நிலை நண்பகல் போல மாறும், இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும் என்கிற வாக்குறுதி ஒரு பக்கம் இருந்தாலும், நமது வாழ்வினுடைய இருத்தல் நிலைகள், நாம் படுகின்ற துன்பங்கள் கடவுளுக்கு தெரியாமல் இல்லை பாருங்க. அதையும் முன்னாடி அவர் அழகா பட்டியலிட்டு காட்டுறார். நான் விரும்பும் நோன்பு எது என்பதை பட்டியலிட்டு காட்டுகிற போது மக்களாகிய நாம் படுகிற வேதனைகளை கடவுள் பட்டியலிட்டு காட்டுகிறார். பசி என்னும் வருத்தம் நமது வாழ்வை வருத்திக் கொண்டே இருக்கிறதை கடவுள் காட்டுகிறார். இடமில்லாத வறிய நிலை, உடையற்ற நிலை, இனத்தாருக்கு மறைத்துக் கொள்ளுகிற வாழ்வு என்று நாம் படுகிற துன்பங்கள், கஷ்டங்களை எல்லாம் கடவுள்
பட்டியலிட்டு காட்டுகிறார். இவற்றை எல்லாம் மாற்ற நீ ஒளியாக எழு என சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அததான் மாதாவும் அந்தோனியாரும் செஞ்சாங்க. மாதாவும் அந்தோனியாரும் அதை தான் செஞ்சாங்க. என்ன ஒளியாக வாழ்வது என்பது என்ன? இன்றைய நற்செய்தியிலே பார்த்தீர்கள் என்றால், அடிக்கடி நான் இன்றைய நற்செய்தி எதனோடு பொருத்தி பார்ப்பேன் என்றால், அந்த 10 கன்னியர் ஓமையோடு பொருத்தி பார்ப்பேன். மணமகனை வரவேற்க அவர்கள் எண்ணெயுடன் தயாராய் இருக்க வேண்டும் என்கிற அந்த ஓமையை நாம் படித்திருக்கிறோம் பலமுறை. ஆனால் எனக்கு என்ன யோசனை என்றால், மணமகனுக்காக கதவை திறப்பதற்கு எதற்கு கையில் விளக்குகள் வேண்டும்? அதான் என் கேள்வி. மணமகன் வருகிறார், கதவை திறக்க நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? விழித்த நிலை, நான் தூங்காமல் இருக்க வேண்டும். இரண்டாவது, திறக்கிற மனது எனக்கு வேண்டும். மேபி இன்னொன்னு ஆக்சிலரியா வச்சுட்டு போலாம். என்ன சொல்லலாம்? ஓடி சென்று கதவை திறக்கும், லேட்டா திறக்காம. இது மூணை காட்டிலும் கையில் எதுக்குங்க விளக்கு? உளவியல் அறிஞர் ஸ்கின்னர்னு ஒரு பெரிய அறிஞர் இருக்கிறார். அவர் ஒரு பெரிய பாக்ஸ்ல ஒரு தத்துவம் சொன்னார். என்ன தெரியுமா? ஒரு பாக்ஸுக்குள்ள எலியை விட்டுருங்க, கதவு தாழ்பால வச்சிடுங்க. ஒரு நாளைக்குள்ள அந்த எலி வெளியில வருது. எப்படி வருது? அதுக்கு தாழ்பால் எங்க இருக்குதுன்னு தெரியுமா? தெரியாது. அது என்ன செய்கிறது என்றால், சுத்தி சுத்தி அடிச்சு பாக்குது. பல முயற்சிகளுக்கு அப்புறம் அது ஒரு புரிதல் அனுபவத்தை கொண்டு அது அழகா அந்த தாழ்பாலை கழட்டி வெளியில வருது. அதே போல ஒளி தேவையில்லை, கையில் விளக்குகள் தேவையில்லை. பிறகு எதற்கு இந்த கன்னியர்களிடத்திலே கையில் ஒளி விளக்குகள் தேவை? அதுதான் மிகப்பெரிய ஒரு உயரிய பாடமாக வைக்கப்படுகிறது என்றால், இன்றைய நற்செய்தி பதிலை தருகிறது. உலகிற்கு ஒளி நீங்கள். அது எப்படிப்பட்ட ஒளி பாருங்க. இன்றைய நற்செய்தியில் அழகா அவர் எப்படி முடிக்கிறார் பாருங்க. உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்களது நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். அப்ப கையில் விளக்குகள் என்பதன் அடையாளம் என்ன? சொல்லுங்க பாப்போம். கையில் நல்ல செயல்கள் கொண்டிருப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அதை தாங்க செய்யணும். கிறிஸ்தவர்களாகிய நாம நல்ல செயல்களை செய்யணும். மாதா எப்போதும் தன் கைகளில் நல்ல செயல்களை செய்ததால் தான் இத்தனை கோடி கணக்கில் மக்களை ஈர்க்கிறார். அந்தோனியார் கோடி அற்புதர், எப்போதும் நல்ல செயல்கள். அதுவும் எப்படிப்பட்ட நிலையில் நமது நல்ல செயல்கள் இருக்க வேண்டும் என்றால், நோன்பான நல்ல செயல்கள். நோன்பான நல்ல செயல்கள்னா என்ன தெரியுமா? தன்னையே மறுத்து ஒருவருக்கு நாம் செய்கிற உதவி அது நம்மை வழி தர வேண்டும். 10,000ல 100 ரூபாய் இல்ல, இந்த 10,000த்தையும் கொடுத்துட்டு நான் படுற கஷ்டம் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு தாய் உள்ளம், தொண்டுள்ளமாக, ஒளி நிறைந்த வாழ்வாக கிறிஸ்தவர்களாகிய நமது வாழ்வு இருக்க வேண்டும். நான் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கிறப்ப 2 விஷயத்துக்காக நான் ரொம்ப என்னையே பெருமையாக நினைச்சுக்குவேன். இதை கூட பெருமைப்பட சொல்றதுக்காக இல்லை, ஒரு கருத்தை நீங்க உள்வாங்கணுங்கிறதுக்காக நான் பேசுறேன். ஆனால் நான் ரொம்ப பெருமையா அதை நான் நினைச்சுக்குவேன். நான் செஞ்ச என் வாழ்க்கையில 2 செயல். ஒரு செயல் மட்டும் இன்னைக்கு சொல்றேன். ஒரு அம்மா என்னை பார்க்க வந்தாங்க. காலையிலே ஒரு 6:30 மணி இருக்கும். தட்டிக்கிட்டே இருந்தாங்க. யார் அதுன்னு போய் கதவை திறந்தா, அப்படியே ஒல்லியான உருவம், சாதாரண கசங்கிய சேலை, நம்மகிட்ட செருப்பு கூட இல்லை. என்னம்மா நீ ஏதோ யாரோ வந்திருப்பாங்களாட்டு ஏதோ 50 ரூபா 100 ரூபா கொடுத்து அனுப்பிடலான்னு மைண்ட் செட் ஆகுது. அவங்க சொல்றாங்க, நான் ஒரு ஃபாதருடைய அம்மான்றாங்க. நம்ம டைசஸ் இல்லை, வெளியில் ஒரு ஃபாதர். என்னங்க, சரி வாங்க, ஃபாதர் அம்மான்றாங்களே, வாங்க உள்ள வாங்க. என்னங்க அப்படி? ஃபாதர், இது மாதிரி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், அது பெரிய பிரச்சனையாகி கடன் வாங்கி கொடுத்து இன்னைக்கு வட்டி கட்ட முடியல சாமி. திடீர்னு சாமி உங்ககிட்ட போக சொல்லுது, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு. அவங்க தம்பி ஃபாதருக்கு இதெல்லாம் யார்கிட்டையும் சொல்லல சாமி, எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமின்னு முட்டி போட்டு அழுவுத்தரும். எனக்கு டக்குன்னு என்ன பண்ணதுன்னு தெரில.
கடவுள் உணர்த்துறார். அப்போ கொஞ்சம் என்கிட்ட பணம் இருந்துச்சு. டேய், அங்கே கொஞ்சம் பணம் வச்சிருக்கிற, அந்த பணத்தை அப்படியே எடுத்து கொடுத்துடு. நான் சரி அம்மா, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நீங்கள் நாளைக்கு காலையில் இதே டைமுக்கு வாங்க, நான் ஏதாவது என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேம்மா, நீங்கள் இங்கே அழாதீங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி 4 லட்சமும் என்னால் தர முடியலனாலும் ஏதோ ஒரு அமௌண்ட்டை நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் இப்போ கிளம்புங்கம்மா அப்படின்னு சொன்னேன். நம்ம கிளம்பிட்டாங்க. நான் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு நைட்டு வரேன், வந்து படுத்து தூங்குறேன். 11 மணிக்கு முழிப்பு. என்ன தெரியுமா முழிப்பு? விமல், இன்னைக்கே கொடுத்துருக்கலாம்ல காசை, திடீர்னு இன்னைக்கு நீ செத்து போயிட்டீனா, நாளை காலையில் நீ இறந்து கிடந்தீனா என்ன நடக்கும்? எல்லாரும் வந்து கதவை தட்டி பார்ப்பாங்க, ஐயோ ஃபாதர் இறந்துட்டாரு, உடனே ஆள் அனுப்புவாங்க, சொந்தக்காரங்களுக்கு சொல்லுவாங்க, எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போவாங்க, பாடியை கழுவி விடுவாங்க, உனக்கு அங்கேயே போட்டு விடுவாங்க. அந்த அம்மா வந்து நிற்குமே, மனசை உருக்கிடுச்சுங்க. நைட்டு 11 மணிக்கு டப்புன்னு எழுந்துருச்சு, லைட்டை போட்டு அந்த பணத்தை அப்படியே ஒரு இதில் கட்டி, எங்கள் அப்பா காலையில் வந்து எனக்கு காஃபி வாங்கி தருவார் டெய்லி. அவர் ஒரு 6:15 6:45 அப்படி வருவார். அவருக்கு ஒரு நோட் எழுதினேன், டியர் லவ்விங் டேட், in case if you find me dead, please hand over this rupees so and so much to the lady who will come and meet me between 6:30 to 7:30 a.m. today. அப்பாவுக்கு அன்பு கட்டி முத்தங்கள், தங்க மகன், நம்மளே கூப்பிட்டுக்க வேண்டியதுதான், விமல் அப்படின்னு போட்டு அப்படியே டேபிள் மேலே வச்சுட்டு போயிட்டு படுத்தேன். நிம்மதியாக தூங்கினேன். பணத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி படுத்தாலே நிம்மதி வருது பாரு. நல்லா படுத்துங்க. காலையில் கதவை தட்டுறாங்க. நானும் தூக்கத்தில் எழுந்து போய் கதவை திறந்தா எங்கள் அப்பா, சாமி காஃபி அப்படின்னாங்க. ஐயோட்டு வாங்கப்பா வாங்கப்பான்னு உட்காந்து அவர் உள்ளே போய் அந்த டம்ளர்லாம் கழுவி அவரே ஊற்றி கொடுப்பார். உள்ளே போனார். நான் வந்து டேபிள் அப்படியே உட்காந்து பார்த்தா அப்படியே மேலே இருக்குது, சீட்டும் இருக்குது, காசு இருக்குது. ஐயோ அப்பா பார்த்தா என்ன வருதுன்னு சொல்லி டக்குன்னு ட்ராயர் எடுத்து வச்சுட்டேன்னு வைங்க. அப்புறம் உடனே எங்கள் அப்பா காஃபி கொடுத்தாரு. நான் எதுவும் பேசல, அவர் சொல்லி அனுப்பிச்சேன். 7:30 மணிக்கு அந்த அம்மா வந்தாங்க, அப்படியே கொடுத்து அனுப்பிச்சேன். இதோடு முடியவில்லை. அன்று யூனிவர்சிட்டிக்கு போனேன். ஒரு வாத்தியார் என்னை பார்த்து டீ கடையில், 4 நாளாக உடம்பு சரியில்லை விமல், முடியவே இல்லை அப்படின்னாரு. சார் ஏதாவது மாத்திரை போடுங்க சார், இந்த மாதிரி என்கிட்ட கூட டோலோ ஒன்று இருந்தாங்கன்னு சொல்லி டோலோ ஒன்று இருந்துச்சுன்னு கொடுத்தேன். அவர் அந்த டோலோ மாத்திரை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் திரும்ப என்னுடைய கேபினுக்கு வந்தார். ஒவ்வொரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கேபின் தனித்தனியாக இருக்கும் யூனிவர்சிட்டியில். என் கேபினுக்கு வந்து, விமல் நல்லா வேர்த்துடுச்சு, நல்லா ஆயிடுச்சு, இது என்ன மாத்திரை, டோலோ தான் கொடுத்தே, என்ன கொடுத்தேன் அப்படின்னாரு. ஏங்க நான் டோலோ தாங்க கொடுத்தேன். இல்லை 4 நாளாக நானும் டோலோ சாப்பிட்டுட்டு தானே இருந்தேன், ஆனால் இன்னைக்கு சரியாயிடுச்சு என்னாரு. நோன்பிருந்து ஒரு நல்ல செயல், நீயும் புனிதனாகலாம். உன்னை வருத்தி கொண்டு பிறருக்காக பிறர் வாழ்வளிக்க ஒரு தாயாக தந்தையாக உனது வாழ்வை கரைத்துக் கொள்ளுகிற போது, ஃபாதர் இவங்களுக்கு நான் எவ்வளோ செஞ்சிட்டேன், என் குடும்பத்திற்காக நான் செய்யாததல்ல, என் தம்பி தான், என் அண்ணன் தான், எங்க அக்கா மகன் தான், எங்க பெரியப்பா பையன் தான், ஆனா எவ்வளவு வஞ்சனை அவர்கள் செய்கிறார்கள், இருந்த போதும் நான் நல்லது செய்தேன் என்றாலும் கூட உன்னை வருத்தி நோன்புருக்கு உன்னையே உருக்கி பிறர் வாழ்வளிக்க தருகிற போதெல்லாம் உலகிற்கு ஒளியாயிருங்கள் என்பதன் அர்த்தத்தை நாம் வாழ்ந்து காட்டுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்ற கருத்து ஆழமான செய்தி. அன்புக்குரியவர்களே, நல்ல செயல்களால் நம் கரங்களை நிரப்புவோம். இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம திருவிழா ஏறெடுக்க போகிற இந்த தருணத்தில் நல்ல செயல்கள் செய்ய வேண்டும். மனைவியை நல்ல செயல்கள் செய்ய தூண்டுங்கள். பிள்ளைகளுக்கு நல்ல செயல் செய்ய கைகளை பயிற்றுவிங்கள். சொந்தங்களுக்கு கொடுங்கள். ஃபாதர் எனக்கு இல்லை, பரவாயில்ல, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் வறியவனா இருக்கிறேன், நான் பசியா இருக்கிறேன், நான் ஆடையின்றி இருக்கிறேன். உன்னை ஒடுக்கி பிறருக்கு கொடுக்கிற அந்த கருணை உள்ளம், அதுதாங்க அந்தோனியாரட்டி அன்னை மரியாவிடம்.
தன்னை ஒருக்கி பிறருக்கென வாழ்ந்தவர் தான் அவர். அதனால்தான் அந்த பாடல், அந்தோனியாருடைய பாடலில் அழகிய ஒரு வரியை பாருங்க. ஏவாள் இழந்ததை நீ பெற்றுக் கொடுத்தாய். ஏவாள் என்னத்தை இழந்தாள்? அருளை இழந்தாள். அன்னை மரியா அந்த அருளை பெற்றுக் கொடுத்தாள். கடவுள் என்கிற அருள் துணை கொண்டு மிகப்பெரிய காரியங்களை எல்லாம் நமது வாழ்வில் இயற்ற முடியும். இன்றே இந்த அன்னையினுடைய அருட்தலத்திலே ஒரு உறுதி எடுப்போம். இதுவரை நாம் எப்படி இருந்தாலும் சரி, வாழ்வு வளர வளர, வயதாக வயதாக ஆண்டவரை நோக்கி செல்லக்கூடிய இந்த காலகட்டத்திலே நம்மை கரைத்து கொண்டு பிறர் வாழச் செய்கிற, நம்மை நோன்புறச் செய்து பிறரை மகிழ செய்கிற ஒளி பொருந்திய நல்ல செயல்கள் கொண்ட மனிதர்களாக வாழுகிற போது அன்னை மரியாவாக, கோடி அற்புதர் அந்தோனியாராக நான் வாழ்கிற சமூகத்தில் வாழ்ந்து காட்டுகிறேன் என்கிற பெரும் மகிழ்ச்சியை கடவுளுக்கு நாம் தர முடியும். ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து சிறு ஜெபம் ஒன்றை நாம் ஏறெடுப்போமா? அன்பாண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த மாலை வேளையிலே முது தூய ஆவியின் வல்லமையால் எங்கள் இதயத்தை தொட்டிருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, ஒரு குடும்பமாக இணைந்து நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். ஆண்டவரை, பாவம் நிறைந்த என்னை பார்த்து உலகின் ஒளி என்றீரே, நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இருள் நிறைந்த எனது வாழ்வை பார்த்து நண்பகலாய் மாறும் என்று சொல்லி வாக்குறுதி தருகிறீரே, நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நான் செய்ய வேண்டியதெல்லாம் அன்னையை போல, அந்தோனியாரை போல கருணை மிகு வாழ்வு. எது உண்மையான நோன்பு? பசித்தோருக்கு உணவளிக்கிற வாழ்க்கை முறை, உடையற்றவருக்கு உடை தருகிற வாழ்க்கை முறை, இதோ இடமில்லாதவருக்கு தங்க இடம் கொடுக்கிற முறை, உன் இனத்தாருக்கு உன்னை மறைத்துக் கொள்ளாத வாழ்க்கை முறை, இதுதான் கருணை நிறை நோன்பு என்றாள். இதோ என் கரங்களை இன்னும் கொஞ்சம் புனிதப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். பிறருக்காக நான் வாழ வேண்டும். ஆண்டவரே, எத்தனையோ என் ஜெபங்களில் தன்னலங்கள் அதிகம் இருக்கிறது. எனக்கு வேண்டும், நான் இதை செய்ய வேண்டும், என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை எனக்கு என்ற நிலையை கடந்து நோன்புற்று என்னையே ஒடுக்கி பிறர் வாழ்வு பெற என் கைகள் நற்செயல் நிறைந்த கரங்களாய் மாறிட எங்கள் அனைவரின் கைகளையும் இதோ இந்த நாளிலே உமது நற்கருணையை பெறுவதற்கு நீட்டுகிற போது என் கையை நீர் பார்க்கிறீர், உமது கரத்தை நான் பார்க்கிற போது ஆண்டவரே, நற்செயல் நிறைந்த கரமாய் அவற்றை மாறிட உன் நற்கருணை என்னுள் ஒரு புது வாழ்க்கை முறையை இன்று உண்ணு பண்ணட்டும். எங்களை ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.